ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டே மார்னிங். பிள்ளைங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போதைக்குள்ள உங்களுக்கு ஜெம்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதை மறந்துட்டேன். நைட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உங்களை உசுப்புறதுக்காண்டி காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஜெம்ஸை கொடுத்து எழுப்பிட்டு இருக்கேன். மணி 6. நேற்று நைட்டே வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே நானும் அஸ்விதாவும் மடித்து வச்சுருந்தோம். அதை வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5:30 பெட்டி கழுவி வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட 2 இருக்குது. ஒன்று மசாலாவுக்கும் ஒன்று தாளிப்புக்கு உள்ளது. இப்போ வந்துட்டு நேராக கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலா தூள் வந்து கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அதை தான் வந்து அரைச்சி எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் மற்ற வேலை எல்லாமே. நைட்டு வந்துட்டு 5:30 பெட்டி கழுவி வச்சுருந்தேன். அதில் ஆல்ரெடி வந்துட்டு மஞ்சத்தூள் இருந்துச்சு. அதை வந்து திருப்பி மறுபடியும் டப்பாவில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து அதில் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சமைக்கும்போது எனக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள். இது சுத்தமாகவே இல்லைங்க. அதனால் அதுவும் வந்துட்டு வறுத்துட்டு நான் வந்து அரைக்கணும். இப்போ மல்லித்தூள் வந்து எடுத்து அதையும் வந்து 5:30 பெட்டியில் வந்து போட்டு வைக்கிறேன். ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு எல்லாமே 100 வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக்கி அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி மிளகை வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஆவி வர்ற மாதிரி இருக்கும் நல்லா அதோட ஸ்மெல்லோட. அப்போதைக்குள்ள நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு, ஜீரகம் எல்லாமே வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து 100 வாங்கி அரைச்சேன் அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 மாதம் கிட்ட எனக்கு வருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து டப்பாவில் வந்து தீந்துருச்சு. அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன். சில டைம்ஸ் வந்துட்டு காம்பை எடுத்துகிட்டு போடுவேன். சில டைம்ஸ் வந்துட்டு காம்போடே வந்து போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி காம்போடே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ரசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் மிளகா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மிளகா டப்பாவை வந்துட்டு செல்ஃபில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைட் பை வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே வந்துட்டு அரைச்சி பொடியாக்கி அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள் வந்து எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்புத்தூள் இது எல்லாமே வந்து போட்டு இந்த டப்பாவில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு டப்பா இருக்குது. அது வந்து தாளிப்பு ஐட்டத்துக்கு, இது வந்து மசாலா வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டப்பா. அதுக்கப்புறம் இப்போ சாதம் வந்து வைக்க போகிறேன். 200 ரைஸ் தான் வந்து போடுறேன். நான் வந்துட்டு மதியானம் ஒரு வேளை தான் வந்து சாதம் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவுமே அளவு கம்மி தான். இப்போ வந்துட்டு சாதத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுருவேன். தக்காளியில் வந்துட்டு நல்ல பழுத்த தக்காளியாக 4 தக்காளி வந்து எடுத்து அதை வந்து கையிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக வந்துட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம், மிளகு, நெக்ஸ்ட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு விற்கிற விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசம்லாம் வைக்கிறதுக்கு நினப்பே வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ரேட்டு வந்துட்டு விற்றுட்ருக்கு. 1/4 கிலோ பூண்டு வந்து சந்தையில் வாங்கினேங்க ரூ. 120 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியலை. பூண்டு வந்துட்டு நான் வந்து கழுவலை. அதை வந்து கழுவிட்டு அதோட சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் சேர்த்து இதை வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்க்க மறந்துட்டேன். அதையும் வந்து இதில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். 10 ரூபா தான் மார்க்கெட்டில் கருவேப்பிலை. அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கிறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த ரசப்பொடி எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா மசியை வந்து பெனஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு புளி தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரசத்துக்கு வந்து கூட்டி விட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி கை வச்சு இதை வந்து நல்லா வந்து அழுத்தி வந்து கசக்கி இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், காஞ்ச மிளகா வந்து சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டி வச்சுருக்க ரசத்தை வந்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்துட்டு கொதிக்க வைக்கலாம். முறக்கூட்டி வர்ற ஸ்டேஜில் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிக்க வேண்டியதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வந்து வடித்து விடுறேன். ரச சாதத்துக்கு வந்துட்டு கத்திரிக்காய் மசாலா வந்து செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே கழுவிட்டு சைட் பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் மசாலா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு பிடிக்குங்க. ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரைப்பேன் அப்படிங்கிறதுனால காதெல்லாம் வந்துட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப தான் வந்துட்டு இப்போ செய்கிறதில்ல. எப்போயாவது தான் வந்துட்டு இதை வந்து செய்கிறது. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் கொதிக்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ரசத்தை வந்து மாற்றி ஊற்றி வச்சுக்கிறேன்.
ரசம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா ரசம் வந்து கடுத்து போன மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு டேஸ்ட்டே மாறி போயிடும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேலையாக போச்சு. ரொம்ப கொதிக்க வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்துட்டு தண்ணியில் வந்து போட்டு வைக்கணுங்க. அப்போ தான் வந்து கருக்காது. இல்லாட்டி வந்துட்டு கண்ணங்கரைன்னு ஆயிரும் கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பவுலில் வந்து போட்டுட்டு 1க்கு 3 வாட்டி நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் மசாலாவுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. முக்கியமாக சமையலுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. நம்ம உரிக்க சோம்பேறி பட்டுட்டு பாதி பேர் வந்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வந்து சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். மசாலா ஹெவியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மசாலா தூள் வந்துட்டு அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்துட்டு மைல்டாக தான் வந்துட்டு இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கழுவி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துட்டு எதுவுமே தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நேராக வெளியில் வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா கோழி எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. திறந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வாத்து 2 வந்து வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன் என் பின்னாடியே தான் வரும். நம்ம யார் யார் அங்கிட்டு போகிறோமோ அவங்க பின்னாடியே தான் அந்த வாத்து வந்துட்டே இருக்கும். 2 பேருமே வந்துட்டு அஸ்விதாவும் சூசரியும் முயல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா வாத்துன்னு வாத்து வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால அப்புறம் வாத்து வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு பூண்டு வந்து இடித்து போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த சூட்டுலேயே அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். பூண்டு விற்கிற விலைக்கு பூண்டெல்லாம் வந்து முழுசாலாம் வந்து போட முடியாது. அதனால் 2 பல்லாக இடிச்சிட்டு தான் நான் இப்போ வந்து சேர்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு ரசம், சூப்பு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு அந்த பூண்டு தோல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நிறைய வந்து அடிபடும். அப்போ அவங்க வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் மசாலா வச்சு லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோன்னே வீடே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தலைகீழாக இருக்குங்க. அவ்வளோ இது பிரித்து அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இதை பூரா ஒன்றுனா சின்ன பிள்ளை மாதிரி பொறுக்கி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி மோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தூசியாக இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜு மேலே வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேங்க. சின்ன பிள்ளையா இருக்கையில் ஐயோ சின்ன பிள்ளையா இருக்காங்க எப்படா வளருவாங்க அப்படின்னு தோணுச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலையே வைக்கிறாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் தூக்கி போட்டுறாங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நான் எடுத்து ஒதுங்க வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நான் வந்துட்டு முட்டை வந்துட்டு ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டேங்க. காலையில் எதுவும் சாப்பிடல. ஒரு ஆப்பிள் மட்டும் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் மட்டும்தான் நான் சாதம் எடுத்துக்கிறதுனால சாதம், கொஞ்சம் ரசம், அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு, கொஞ்சம் கத்திரிக்காய் மசாலா வச்சு மதியானம் லஞ்சை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் விலக்கி எடுத்து வச்சுட்டு விலக்கி வச்சுருந்த பாத்திரத்தை எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சத்து மாவு இருந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சத்து மாவு கொலக்கட்டை தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேங்க. என் ஃப்ரெண்டோட அக்கா பையனுக்கு சத்து மாவு கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கொலக்கட்டை வந்து செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க 2 நாளாக தண்ணி ஊற்றி கலக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி கொலக்கட்டை வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்க வர்றதுக்கு கொலக்கட்டை வந்து செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கொலக்கட்டை வந்து செஞ்சு வச்சிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளையில பால்வாடி போகையில் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்டோம். இப்போ இந்த சத்து மாவுலாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. யார் பிள்ளை பெற்றிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கி நான் இப்போ வந்துட்டு சத்து மாவு கொலக்கட்டை வந்து செஞ்சிட்ருக்கேன். செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.